மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பஞ்சாங்கப்படி ரொம்ப தெளிவா பார்த்திடலாம். இந்த மாசத்தோட ஆரம்பத்துல உங்க ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சாலும் மாச பிற்பகுதியில அவர் 6ஆம் இடத்துக்கு போய் ஆட்சி பலம் பெறுறது உங்களுக்கு ஒரு பெரிய தெம்ப கொடுக்க போகுது. விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே எதையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு போராடுறவங்க. ஆனா இந்த மாசம் கிரகங்கள் உங்களுக்கு பல வழிகள்ல கை கொடுக்க போகுது. குறிப்பா 8ஆம் இடத்துல குருவும் புதனும் இருக்கிறதுனால திடீர்னு சில அதிர்ஷ்டங்கள் கதவை தட்டும். ஆனா அதே சமயம் வரவுக்கேத்த செலவுகளும் வரிசையா நிக்கும். இந்த மாசம் நீங்க எடுக்க போற சில முக்கியமான முடிவுகள் உங்க எதிர்காலத்தையே மாத்தி அமைக்க போகுது. உங்களோட கௌரவம், அந்தஸ்து எல்லாமே உயரப்போற ஒரு காலமா இது அமைய போகுது. வாங்க இப்போ ஒவ்வொரு கிரகமும் உங்க ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகுதுன்னு விலாவரியா பார்த்துடலாம். சூரியன் இந்த மாசத்தோட ஆரம்பத்துல மேஷ ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. 6ஆம் இடத்து சூரியன் உங்களுக்கு பகைவர்கள் மேல ஒரு பெரிய வெற்றியை தேடி தருவாரு. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் இல்லனா கடன் பிரச்சனைகள்ல ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு முழுமையா கிடைக்கும். மாசத்தோட பிற்பகுதியில சூரியன் ரிஷப ராசிக்கு, அதாவது உங்க 7ஆம் இடத்துக்கு மாறுறாரு. இது களத்திரஸ்தானம்ன்றதுனால வாழ்க்கை துணைவரோட சின்ன சின்ன விவாதங்கள் வரலாம். ஆனா அவர் மூலமா உங்களுக்கு பொருளாதார உதவிகள் கிடைக்கும். சூரியனோட இந்த மாற்றத்தால வெளிவட்டாரத்துல உங்க பேச்சோட மதிப்பு கூடும். பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு புது பொறுப்புகள் தேடி வரும். அப்பாவோட உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. சூரியனோட பலத்தால உங்க ஆளுமை திறன் பன்மடங்கு உயரும். எதுக்கும் கலங்காம முடிவெடுக்கிற துணிச்சல் உங்களுக்கு தானாவே வந்து சேரும். வெற்றிகள் உங்களை தேடி வரும். குரு பகவான் இந்த மாசம் முழுக்க மிதுன ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால திடீர்னு எதிர்பாராத பணவரவுகள் இருக்கும். குறிப்பா இன்சூரன்ஸ் இல்லனா பூர்வீக சொத்துக்கள் மூலமா ஆதாயம் கிடைக்கும். குருவோட பார்வை உங்க ராசிக்கு 12, 2, 4 ஆகிய இடங்கள்ல விழறதுனால சுப செலவுகள் அதிகரிக்கும். வீட்ல விசேஷங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே பிரகாசமா இருக்கு. குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன பிணக்குகள் நீங்கி ஒரு ஒற்றுமை பிறக்கும். புதுசா வீடு வாங்குறது இல்லனா வாகனங்களை மாத்துறது பத்தி யோசிப்பீங்க. குரு 8ல இருக்கிறப்போ ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகி பெரியவங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். ஆனா பண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் திட்டமிடல் அவசியம். ஏன்னா வர்ற காசு அப்படியே செலவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. குருவோட அருளால உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் மறைஞ்சு ஒரு பாசிட்டிவான சூழல் உருவாகும். நெடுநாளைய ஆசைகள் இப்போ நிறைவேறும். உங்க ராசிநாதன் செவ்வாய் மாச ஆரம்பத்துல மீன ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. இதனால பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் டென்ஷன் இருக்கலாம். அவங்க கிட்ட அன்பா நடந்துக்கோங்க. ஆனா மாச பிற்பகுதியில செவ்வாய் மேஷத்துக்கு, அதாவது உங்க 6ஆம் இடத்துக்கு வந்து ஆட்சி பலம் பெற போறாரு. இது விருச்சிக ராசிக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். எதிரிகள் உங்க முன்னாடி மண்டியிடுவாங்க. உங்களை தப்பா நினைச்சவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டுவீங்க. ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். உங்ககிட்ட ஒரு புதுவிதமான தெம்பு வந்து சேரும். எதையும் சாதிக்கணும்னு வெறி உருவாகும். சகோதர வழி உறவுகள்ல இருந்த மனக்கசப்புகள் நீங்கி அவங்க உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. புதுசா நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்துல முயற்சிக்கலாம். இரத்த அழுத்தம் சம்பந்தமான கோளாறுகள் வராம பாத்துக்கோங்க. செவ்வாயோட இந்த மாற்றம் உங்க பொருளாதாரத்தை வேற லெவலுக்கு கொண்டு போகும். எதுக்கும் கலங்காத தைரியம் உங்ககிட்ட வரும். காரிய வெற்றிகள் தேடி வரும். சுக்கிரன் மாச ஆரம்பத்துல ரிஷபத்துல ஆட்சி பெற்று 7ஆம் இடத்துல இருக்காரு. இது உங்களுக்கு வாழ்க்கை துணைவர் மூலமா ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க. மாச பிற்பகுதியில சுக்கிரன் மிதுனத்துக்கு, அதாவது உங்க 8ஆம் இடத்துக்கு மாறுறாரு. இதனால ஆடம்பர செலவுகள் கூடும்னாலும் அது எல்லாமே உங்க குடும்ப சந்தோஷத்துக்காகத்தான் இருக்கும்.
பெண்கள் மூலமா உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புது புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். காதலிப்பவர்களுக்கு இது ஒரு அழகான காலம். உங்க காதல பெரியவங்க கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கலாம். நகை, துணிமணிகள் எடுக்கிறதுக்கு இந்த நேரம் ரொம்பவே நல்லா இருக்கும். சுக்கிரனோட அருளால உங்க வீட்ல ஒரு சந்தோஷமான சூழல் நிலவும். மத்தவங்கள கவரும் விதமா உங்க தோற்றம் மாறும். பழைய நண்பர்களை சந்திச்சு மனசு விட்டு பேசுவீங்க. உங்களோட கற்பனை திறன் அதிகமாகும். புதுசா எதையாவது படைக்கணும்னு நினைப்பீங்க. வாழ்க்கை ரொம்ப சொகுசா போகும். மனசுக்கு பிடிச்ச இடங்களுக்கு சுற்றுலா போவீங்க. புதன் பகவான் மிதுனத்துல இருந்து மாச பிற்பகுதியில கடகத்துக்கு மாறுறாரு. 8ஆம் இடத்துல புதன் இருக்கிற வரைக்கும் உங்களோட பேச்சு திறமையால நீங்க சில சிக்கல்களை சமாளிப்பீங்க. வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு ரகசியமான வழிகள்ல லாபம் கிடைக்கும். மாச பிற்பகுதியில 9ஆம் இடத்துக்கு மாறும்போது தந்தை வழியில இருந்த சிக்கல்கள் தீரும். தூரத்து பயணங்கள் மூலமா உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை கத்துப்பீங்க. தகவல் தொடர்பு துறையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. புதனோட அருளால உங்களோட அறிவாற்றல் கூடும். புதிய விஷயங்களை கத்துக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. நண்பர்கள் மூலமா உங்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். படிக்கிற மாணவர்களுக்கு இந்த மாசம் ரொம்ப நல்லா இருக்கும். கடினமான பாடங்களை கூட சுலபமா புரிஞ்சுப்பீங்க. புதன் உங்களுக்கு ஒரு தெளிவான பாதையை காட்டுவாரு. உங்களோட கணக்கு வழக்குகள் எல்லாம் துல்லியமா இருக்கும். யாருக்கிட்ட எவ்வளவு வாங்கணும் கொடுக்கணும்னு தெளிவு உங்களுக்கு வரும். பேச்சால வருமானம் ஈற்றவங்களுக்கு இது ஒரு யோகமான காலமா இருக்கும். சனி பகவான் மீன ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்றாரு. 5ஆம் இடத்த சனி கொஞ்சம் யோசிக்க வைப்பாரு. குறிப்பா பிள்ளைகளோட எதிர்காலம் பத்தி ஒரு கவலை இருக்கலாம். ஆனா சனி பகவான் உங்களுக்கு கடின உழைப்புக்கேத்த பலனை தருவாரு. இரும்பு, எண்ணெய் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யறவங்களுக்கு இந்த மாசம் நல்லா இருக்கும். சனி உங்களுக்கு பொறுமையை கத்துக் கொடுப்பாரு. எதையும் உடனே எதிர்பார்க்காம நிதானமா செயல்படுறது தான் உங்களுக்கு வெற்றியை தரும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த சிக்கல்களை தீர்க்க இது சரியான நேரம். தொழிலாளர்கள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. சனி பகவான் உங்களுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுப்பாரு. அது உங்களோட எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஆனா ஆரோக்கியத்துல ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். குறிப்பா வயிற்றுப் பகுதியில சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம். தேவையில்லாத அலைச்சல்களை குறைச்சிக்கிட்டு ஓய்வு எடுக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. அது சனியோட தாக்கத்தை குறைக்கும். ராகு பகவான் கும்பராசியில, அதாவது உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம் மற்றும் வாகனஸ்தானம். அங்க ராகு இருக்கிறதுனால வீட்டுல சின்ன சின்ன மராமத்து பணிகள் செய்ய வேண்டிய சூழல் வரலாம். வண்டி வாகனங்கள்ல அடிக்கடி ரிப்பேர் வர வாய்ப்பு இருக்கு. அதனால தூர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. ராகுவால வெளிநாடு மற்றும் வேற்றுமொழி பேசுறவங்க மூலமா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். சமூகத்துல ஒரு மாய பிம்பம் உருவாகும். மத்தவங்க உங்களை ஒரு பெரிய இடத்துல வச்சு பார்ப்பாங்க. ஆனா நீங்க யதார்த்தமா இருக்கிறது நல்லது. ராகு உங்களுக்கு உலகளாவிய தொடர்புகளை கொடுப்பாரு. அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. தாயார் வழியில கொஞ்சம் கவலைகள் வந்து போகலாம். அவங்க ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. ராகு உங்களுக்கு ஒரு ரகசிய பலமா இருப்பாரு. யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு பெரிய காரியத்தை செஞ்சு முடிப்பீங்க. சமூக வலைதளங்கள்ல நீங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. அதனால உங்களுக்கு நல்ல புகழும் கிடைக்கும். புதுசா வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க ஆவணங்களை சரியா சரி பார்க்கறது நல்லது. கேது பகவான் சிம்ம ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்காரு. 10ஆம் இடத்துல கேது இருக்கிறது உங்களை வேலையில ரொம்ப ஈடுபாடோடு இருக்க வைக்கும். ஆனா சில நேரங்கள்ல வேலையில ஒரு விதமான சலிப்பு வரலாம். அதை தவிர்த்துட்டு உழைப்ப தொடருங்க. கேதுவோட நிலையால உங்களுக்கு ஆன்மீகத்துல ஒரு ஆழ்ந்த தேடல் உண்டாகும். வேலையில இருக்கிறவங்களுக்கு திடீர் இடமாற்றம் வரலாம். அது உங்களுக்கு ஒரு ஞானத்தை தரும் காலம். உலகியல் விஷயங்களை விட ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். பழைய நினைவுகள் உங்களை கொஞ்சம் வாட்டும். ஆனா அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு இப்ப ரொம்ப முக்கியம். விடுபட்ட பிரார்த்தனைகளை உடனே முடிச்சிடுங்க. கேது உங்களை உள்ளுக்குள்ள பக்குவப்படுத்துவாரு. உண்மையான சந்தோஷம் எதுன்னு உங்களுக்கு புரிய வைப்பாரு. தேவையில்லாத கற்பனைகளை தவிர்த்துட்டு யதார்த்தமா வாழுங்க. கேதுவோட அருளால உங்க கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்கும். இந்த மாசம் நீங்க செய்யற தர்ம காரியங்கள் உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை தேடித்தரும். மத்தவங்க உங்களை புரிஞ்சுக்கலையேன்னு கவலைப்படாம உங்க வேலையை செய்யுங்க. சந்திரன் உங்க ராசியை அவ்வப்போது கடந்து போகும்போது மனசுல ஒரு விதமான இமோஷனல் போராட்டங்கள் இருக்கலாம். ஆனா மே மாசம் உங்களுக்கு பல நன்மைகளை தரும் விதமாவே கிரகங்கள் இருக்கு. தாய் வழியில இருந்த சிக்கல்கள் தீர்ந்து அவங்க மூலமா உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். உங்களோட கற்பனை வளம் இந்த மாசம் ரொம்பவே நல்லா இருக்கும். படைப்பு துறையில இருக்கிறவங்களுக்கு புது புது வாய்ப்புகள் தேடி வரும். மனசுக்கு பிடிச்ச இடங்களுக்கு சுற்றுலா போறது மூலமா உங்க மன அழுத்தத்தை குறைச்சிக்கலாம். சந்திரனோட குளிர்ச்சி உங்க வாழ்க்கையில ஒரு அமைதியை கொண்டு வரும். எதையும் நிதானமா அணுகுனா வெற்றி நிச்சயம். உங்களோட எண்ணங்கள் இப்போ ரொம்பவே தெளிவா இருக்கும். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற தெளிவு உங்களுக்கு வரும். வரவுக்கும் செலவுக்கும் சரியான கணக்கு வச்சுக்கோங்க. உங்களோட ராசிநாதன் நீர் ராசி என்பதால் அடிக்கடி தண்ணி குடிங்க. உடம்ப உஷ்ணமாகாம பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவப்படாதீங்க. சந்திரனோட அருளால உங்களோட உணர்ச்சிகள் கட்டுக்குள்ள இருக்கும்.
இந்த மாசத்தோட ஒட்டுமொத்த பலனை பார்த்தா விருச்சிக ராசிக்கு ஒரு சவாலான அதே சமயம் லாபகரமான மாசமா அமையப் போகுது. ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு வர்றது உங்களுக்கு பெரிய பலம். இது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கும். மாசத்தோட முதல் பாதியை விட 2வது பாதி ரொம்பவே விறுவிறுப்பா இருக்கும். பணவரவு திருப்திகரமா இருக்கும். ஆனா அதே அளவுக்கு செலவுகளும் இருக்குன்றதால திட்டமிட்டு செயல்படுங்க. சொந்த தொழில் செய்யறவங்க புது உத்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீங்க. விவசாயிகளுக்கு இந்த மாசம் விளைச்சல் நல்லா இருக்கும். அரசு வழியில மானியங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கலைத்துறையினருக்கு புகழ் ஓங்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட அன்பா இருங்க. அவங்க சொல்ற ஆலோசனைகளை தட்டாம கேளுங்க. வண்டி வாகனங்களை மாத்தணும்னு நினைக்கிறவங்க தாராளமா முயற்சி செய்யலாம். மனசுல இருக்கிற பயமெல்லாம் நீங்கி ஒரு தைரியம் வந்து சேரும். உங்களோட கடின உழைப்புக்கு ஏத்த பலன் கண்டிப்பா கிடைக்கும். ஒட்டுமொத்தத்துல இந்த மே மாதம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான பாதையை அமைச்சு தரும். இந்த கிரகங்களோட கெடுபலன்கள் குறையறதுக்கும் நற்பலன்கள் அதிகமாகிறதுக்கும் சில எளிய பரிகாரங்களை செய்யலாம். செவ்வாய் உங்க ராசிநாதன்றதுனால செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான வழிபடுறது ரொம்ப நல்லது. கந்தசஷ்டி கவசம் படிங்க, இல்லைன்னா சொல்லுங்க. அது உங்க தைரியத்தை அதிகப்படுத்தும். சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வழிபடுறது 5ஆம் இடத்து சனியோட தாக்கத்தை குறைக்கும். முடிஞ்சா மாசத்துல ஒரு நாள் ஏழை எளியவங்களுக்கு செந்நிற தானியங்கள் இல்லைன்னா இனிப்புகளை தானம் செய்யுங்க. ராகு காலத்துல துர்கா அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கேத்தி வழிபடுறது ரொம்ப விசேஷம். பசுமாட்டிக்கு வெல்லம் கலந்த பச்சரிசி கொடுங்க. வீட்ல தினமும் காலையிலையும் சாயந்தரமும் விளக்கேத்தி வச்சு உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்யுங்க. அது உங்க பணப்பிரச்சனைகளை நீக்கும். இந்த எளிய பரிகாரங்கள் உங்களுக்கு ஒரு மன அமைதியையும் காரிய வெற்றியையும் தேடித்தரும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்க ராசிக்கு இந்த மாசம் சில சவால்கள் இருந்தாலும் அது எல்லாம் முறியடிக்கிற தைரியம் உங்களுக்கு பிறவியிலேயே இருக்கு. முக்கியமா மாச பிற்பகுதியில நீங்க அடைய போற வளர்ச்சி மத்தவங்கள வியக்க வைக்கும். இந்த மாசம் நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்களோட தேவைகளை நிறைவேற்றி அவங்கள சந்தோஷமா வச்சுப்பீங்க. உங்களோட ஆரோக்கியத்துல மட்டும் அக்கறை காட்டுங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. மனசை ஒருநிலைப்படுத்த தியானம் செய்யுங்க. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா மாறும்போது அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. இந்த மாசம் முழுக்க உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வும் முன்னேற்றமும் இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கே உரிய அந்த வைராகியத்தோட செயல்படுங்க. மத்தவங்க சொல்ற எதிர்மறையான விஷயங்களை காதுல வாங்காம உங்க இலக்க நோக்கி பயணம் செய்யுங்க. கிரகங்களோட ஆசியும் இறைவனோட அருளும் உங்களுக்கு முழுமையா இருக்கு. இந்த மே மாதம் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் வாரி வழங்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகட்டும். இதேபோன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.